கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனையை அனுமதித்தது கர்த்தர் என்றால் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனையும் அவர் கொடுக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்திருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக் கொள்ளுகிற வழியை புது வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்பான முகங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி தொலைவெடு திருச்சபைக்கு வரும்போது வேறு ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்காது. நம்முடைய சொந்த ஜனங்களை பார்க்கிற ஒரு சந்தோஷம், என்னுடைய சகோதரர் சகோதரிகளை பார்க்கிற போல இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உண்மையிலே பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். வருஷத்தின் முடிவில் கடந்து வந்து விட்டோம். எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நம்மளும் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். வருஷத்தில் ஒரு முறை வர்றது கிறிஸ்மஸ். நம்முடைய ஏசப்பா பிறந்திருக்காரு. இந்த பிறப்பின் நற்செய்தியை எல்லாரும் சொல்லி கேரல் ரவுண்டு போகிறோம், புது ட்ரெஸ் எடுக்கிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். எனவே இந்த மாதம் முழுவதும், டிசம்பர் மாதம் முழுவதும் கிறிஸ்மஸ் மாதமாக கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இந்த 2024 முடிய போகிறது. அல்லேலூயா. அப்படின்னா 45 வயசில் உட்கார்ந்துருக்கிற ஒரு அண்ணனுக்கு புது வருஷம் பிறந்துட்டா 46 வயசு ஆகிருப்போகுது. 50 வயசில் இருக்கிற அம்மாவுக்கு அல்லது 59 வயசில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் பிறந்துட்டா 60 வயசு ஆகிருப்போகுது. அல்லேலூயா. எனவே வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆயுசு காலம் எவ்வளவோ தெரியாது. அதிலிருந்து ஒரு வருஷம் கழியுது. ஆமென். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. எனவே வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நான் ஜெபித்த, ஆண்டவரே, இந்த நாளில் தொலைவேடு கிறிஸ்துவின் சபைக்கு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வசனம் வேண்டும். போன வாரம் எங்களுடைய சபை திருநெல்வேலியில் இருக்கிற சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். எப்போதுமே ஒரு வார்த்தையை வைத்து அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். அப்படி யோசித்த போது அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த திருச்சபையில் வேற ஒரு காரியங்கள் மூலமாய் பேசும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை இடைப்படும்படியாக ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ், இந்த காரியங்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் அநேகர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்று. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெரிய காரியம் அல்ல, அவர் நமக்காக மரித்தது தான் பெரிய காரியம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த தருணங்களிலே கிறிஸ்து நமக்கு பிறந்து நமக்காக மறுத்தபடியினால், அவர் நமக்காக உயிர் தியாகம் செய்தபடியினால் என்ன பெரிய காரியம் நமக்கு நடந்திருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்த தேவாலயத்தில் நம்மை போன்ற புறஜாதிகள் எல்லாம் ஆலயத்திற்கு வெளியே பிரகாரத்தில் நிற்க வேண்டியவர்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியக்காரர் லேவியர்களாகிய அவர்களும் அவருடைய குடும்பங்களும் மாத்திரம் நிற்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனால் அபிஷேகம் பெறப்பட்ட பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும். இப்படி இருந்த காரியத்தை நமக்காக உடைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? என்னுடைய பிள்ளை, என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தைரியத்தோடு கிருபாசன தண்டைக்கு வர வேண்டும். ஆலயத்தில் வந்து என்னை தெய்வமே, கடவுளே என்று கூப்பிடாமல் அப்பா, பிதாவே என்று அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால அவர் மனிதனாய் அவதரித்தார். அல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு பேசுங்கப்பா. வருடத்தின் கடைசியில் நாங்கள் வந்து விட்டோம். இதுவரையில் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் யோசித்து பாருங்கள். 2024ஆம் ஆண்டு நியூ இயர் சர்வீஸு நம்முடைய சர்ச்சில் நம்ம எவ்வளவு சந்தோஷமாய் ஆரம்பித்திருப்போம். இன்றைக்கு யோசித்து பார்த்தால் அதே மகிழ்ச்சியும் அதே நம்பிக்கையும் அதே விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் அநேகருக்கு அது இல்லாமல் இருந்திருக்கும். இன்னமும் பெற முடியாத காரியம், இன்னமும் தாண்ட முடியாத காரியம், இழந்து போன காரியங்கள் எத்தனையோ
நீங்கள் யோசித்திராத காரியங்கள் இந்த வருடத்துல நீங்கள் அனுபவித்திருந்தாலும் இந்த வருடத்தின் கடைசியில ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். விசுவாசத்தோடு ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆசையாயிருக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமா? ஒரு நிமிடம் மாத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஒரு கரு போல எங்களை இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தீங்கப்பா. எத்தனை சோர்வுகள், எத்தனை இடர்பாடுகள், நாங்கள் மீண்டும் ஆண்டவரே ஆலயத்திற்கு வருவோமா என்கிற எத்தனை ஆண்டவரே சந்தேகங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீ நடத்தினீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் நம்பி ஆராதிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்புறம் யஜமான பாத்திரம் என்னை பயன்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு தாகத்தோடு, வாஞ்சியோடு, விருப்பத்தோடு கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு என்ன பேசுவாரோ என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீட்பரே மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட உங்கள் வேதத்தை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 236வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் என்கிற சபைக்கு எழுதுகிற ஒரு கடிதத்திலே இப்படி குறிப்பிடுகிறார்: மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. அந்த காரியம் என்ன? மற்றவர்களுக்கு நடக்கிறதா உங்களுக்கும் நடக்குது. ஆனால் யோசித்து பார்த்தால் அன்பு தேவ பிள்ளையே, மற்றவர்களுக்கு நடக்கிற காரியம் தான் உங்க வாழ்க்கையில நடக்கா? மற்றவர்களுக்கு படுகிற உபத்திரவம் தான் உங்க வாழ்க்கையில படுகிறீர்களா? அப்படி அல்ல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து வாசித்து பார்த்தால் அந்த சோதனையை அனுமதித்தது கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில நேரிடுகிற எந்த காரியமா இருந்தாலும், நீங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், அல்லது நீங்கள் சந்திக்கிற எந்த மனிதர்களா இருந்தாலும், அது தேவனுடைய விருப்பம் அல்லாமல், தேவனுடைய சித்தம் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடப்பதில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட உங்க தலையிலிருந்து விழப்போகிறதில்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இது சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, சகித்து கொள்வதற்கு, அதை ஒத்துக்கொள்வதற்கு நம்முடைய மனம் ஏற்காது. காரணம் என்ன? நாம் சாதாரண மனிதர்கள். இப்படி ஆண்டவர் ஒரு கஷ்டத்தை என் வாழ்க்கையில ஏன் அனுமதிக்க வேண்டும்? இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே, இப்பேற்பட்டதான ஒரு பாதையிலே நான் ஏன் நடக்க வேண்டும்? அநேகருக்கு கேள்வி. அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சோதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை, அவர் ஏன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? அநேக நேரங்களில் கர்த்தருக்கு நாம் துரோகம் செய்து விடுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை வேற ஏதோ ஒரு நபருக்கு அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பிள்ளை என்று அழைத்தார். அழைத்ததில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் சோதனையை அனுமதிக்கிறாரா? சோதனையை மாத்திரம் அல்லாமல் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஏன் தேவன் அனுமதித்த சோதனைக்கு எப்படி ஒரு இலவச இணைப்பா ஒரு சில காரியங்களை நீங்க வாங்கும் போது இதுக்கு ஃப்ரீ,
இந்த பிஸ்கட் வாங்கினீங்கன்னா இந்த சாக்லேட் ஃப்ரீ, இந்த மருந்து வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ அப்படின்னு வர்ற மாதிரி கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதித்திருந்தால் அதை தாங்கி கொள்ளுகிற பலனை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேகர் நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த பிரச்சனை மாத்திரம் நீங்க சந்திருக்கிறீங்களா பிரதர்? அன்பு சகோதரி, நீங்க பாக்குறீங்களா, இந்த பிரச்சனை எங்க வாழ்க்கையில வந்திருந்தா நான்லாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், நான்லாம் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இயேசுவாவது ஏதாவது நான் தூக்கி போட்டு பைபிளை தூக்கி போட்டுட்டு நான் போயிருப்பேன். அநேகர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி என்றால் சோதனையை கொடுத்த கர்த்தர் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தில் வந்துவிட்டோம். இந்த 24ஆம் வருஷத்தின் முழுவதிலும் நாம் சந்தித்த சோதனை, நாம் சந்தித்த விபத்துக்கள், பாடுகள், உபத்திரவங்கள், மனிதர்களுடைய தூஷணைகள், இவை எல்லாவற்றையும் நீங்க தாங்கி எப்படி இந்த திருச்சபையில் வந்து இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அமர்ந்து இருக்கிறீங்க? காரணம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 16, 17 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார். இது தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. அதே தான் அந்த 3 விசுவாசமுள்ள வாலிபர்களும் இதை ஏற்கவில்லை என்றால், ராஜா சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சாக போகிறோம், 2 நிமிஷத்துல நம்ம சாக போகிறோம் என்பது தெரிந்திருந்தும் எந்த நம்பிக்கையில ஒரு 3 இளைஞர்களால் இப்படி பேசி இருக்க முடியும்? அவளுடைய விசுவாசத்தின் அளவை நான் பார்க்கிறேன். நண்பு தேவ பிள்ளையே, அவர்கள் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். ஆமென். ஆண்டவர் தப்புவித்தாரா இல்லையா? இல்லையே. அவங்க அக்கினி ஜுவாலையில போடப்பட்டாங்க தானே. இன்றைக்கு பிரசங்கமே அதான். சிலர் என்ன யோசிக்கிறோம், ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை நான் பார்க்கவே போறதில்ல, அப்படி நான் பார்த்துட்டா நான் ஆண்டவரை விசுவாசிக்க போறதில்ல. இப்ப ஏற்பட்டதான ஒரு கடன் பிரச்சனைய நான் பார்க்கவே போறதில்ல, ஒருவேளை இதை சந்தித்தா நான் ஆண்டவரை நம்ப போறதில்லை. அநேகருடைய வாழ்க்கையில சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்த விசுவாசமும் அதான். ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். இந்த சூளைக்கு போகாமலே, அக்கினிக்கு பக்கத்தில் போகாமலே ஆண்டவர் எங்களை காப்பாற்ற முடியும் என்ற விசுவாசம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய காரியங்களுக்காக அடுத்த வசனத்தில் சொல்றாங்க, ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலோ அவர் மேல நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை என்பது என் அன்பு தேவ பிள்ளை, அதை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அந்த 3 பேருக்கும் அந்த அக்கினி சுவாலையை தாங்கிக் கொள்ளுகிற பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அந்த பலன் எப்படி வந்தது? நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா இப்படியாக 25ஆம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் போய் பார்க்கிறார், 3 பேர்கள் போடப்பட்ட அக்கினி சுவாலையில 4ஆவதாக ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்படி இந்த பலன் கிடைத்தது? சோதனையை தாங்கிக் கொள்ளுகிற பலன், சோதனையை சகிக்கிற பலன், கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளுகிற பலன், வறுமையை தாங்கிக் கொள்ளுகிற பலன், இயலாமை கடன் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளுகிற பலன் எப்படி கிடைக்குமாம்? நீங்கள் இவர்கள் 3 பேர் வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் நம்பினார்கள், ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு சோதனையை கொடுத்தார். இப்ப இந்த சோதனையை கொடுத்து விட்டு தேவன் தூரமா போய் நிற்கவில்லை, அவர்களோடு அந்த சோதனைக்குள்ளே அவர் நடந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் எப்படி இந்த 24ஆம் வருடத்தில் இதுவரையிலே நான் நடந்து வந்தேன் உங்களுக்கு தெரியாது. உங்கள் விசுவாச கண்களை நீங்கள் திறந்து பார்த்தால் உங்களோடு நடந்து வந்த ஒரு தேவனை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்கள் உபத்திரவத்தின் சூளையிலே, உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் தனித்து விடப்படவில்லை, ஒரு தேவகுமாரன் உங்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ராஜா இதை பார்த்தபோது, புறஜாதியான தேவனை அறியாத ராஜா அதை பார்த்தபோது, இவர்கள் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையுள்ளவர் என்று அவர் சொன்னார். ஆமென். தாங்கிக் கொள்ளுகிற பலன் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய முடிவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனையை அனுமதித்தது கர்த்தர் என்றால் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனையும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா.
இந்த காரியத்தை நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ 2025 வருஷத்துல இந்த 2 காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்திருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியை புது வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 100% என் தேவன் இந்த சோதனையை அனுமதித்திருந்தால், என் தேவன் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை இதுவரையில கொடுத்திருந்தால், அதிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. தப்பிக்கொள்ளுகிற வழி. எபிரேயர் புஸ்தகத்தில் ஆபிரகாமை குறித்து இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மனதில் ஈசாக்கை பலியிடும் போது யோசித்தான் என்று ஆதியாகம புஸ்தகத்தில் நமக்கு கூறவில்லை. நமக்கு எந்த காரியமும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் எபிரேயருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்பட்டவனாக ஆபிரகாமின் மன ஓட்டம் எப்படி இருந்தது என்பதை குறித்து இந்த வசனத்திலே சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணிதான் அவன் அந்த சோதனையை சகித்து கொண்டானாம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம். ஈசாக்கை பலியிடும்படியாய் ஆபிரகாம் பலிபீடத்தில் கிடத்துகிறான். பலி இடும்படியாக கிடைத்துவிட்ட ஆபிரகாம் கத்தியை ஓங்கி அவனை வெட்டும் போது கர்த்தர் தடுத்து அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கிடாவை அவனுக்கு பலியாக கொடுத்தார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆபிரகாமின் மனதில் இருந்த ஒரு காரியம் என்ன? இந்த மகன் கொல்லப்பட போகிறான் என்பதில் அவன் 100% விசுவாசமாக நம்பிக்கையாக இருந்தான். இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஆனாலும் அவன் விசுவாசித்தானா, நான் என் மகனை கொல்ல போறேன், இப்போது நான் வெட்ட போறேன், ரத்தம் சிந்தி அவன் மரிக்க போகிறான், அப்படி மரித்தாலும் அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்று அவன் நம்பினான். அல்லேலூயா. இதுல கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், நீ யோசிக்கிறது போல அவ்வளவு கொடூரமான முடிவு கர்த்தர் உனக்கு கொடுக்க போறதில்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல போறீங்க? ஆபிரகாம் நம்பி இருந்தான், என் பிள்ளைய, நான் பெற்றெடுத்த என்னுடைய மகனை என் கையினால நான் கொல்ல போறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவருக்கு மறுப்பு சொல்ல முடியாது. என்னை அழைத்தவர் அவர், என்னை ஆசீர்வதித்தவர் அவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அவர், இதுவரையில நடத்தி வருகிறவர் அவர் சொல்லும் போது அவருக்கு மறுப்பு நான் சொல்ல முடியாது. எனவே என் மகனை நான் கொல்லதான் போகிறேன், பலியிட தான் போகிறேன். பலியிட்ட பிற்பாடு ஆண்டவர் எழுப்புவார் என்று அவன் விசுவாசித்தானா, கர்த்தர் அந்த காரியத்தை அவனுக்கு சம்பவிக்க விடாமல் அவன் சாவுகிறதற்கு முன்பதாக, அவன் உயிர் பிரியறதற்கு முன்பதாக அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கிடாவை அவனுக்காக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸினுடைய காரியம் என்ன? நாம் சாக வேண்டிய, நாம் சாபமாக வேண்டிய, நாம் நரகத்திற்கு போக வேண்டிய இடத்துல நமக்காக சாபமாக ஒரு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. தப்புவிக்க வழி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய அவசியம் அல்ல, ஈசாக்கின் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. காரணம் என்ன? சோதனை. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே தான் சோதிக்கப்படும் போது என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். இது ஒரு டெஸ்ட். எப்படி நம்ம ஒரு ரத்தத்தை டெஸ்ட் கொடுத்துட்டு காத்திருக்கிற மாதிரி, ஒரு சாம்பிளை டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு காத்திருக்கிற மாதிரி, அல்லது ஒரு பரீட்சை எழுதி விட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற மாதிரி, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்த சோதனையை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் கொள்ளுகிறதற்கு எப்படி அவனுக்கு அவ்வளவு பெரிய மனப்பூக்கம் வந்தது? கர்த்தர் தாங்கிக் கொள்ளுகிற பலனை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இப்போ சோதனையை அவர் கொடுத்தார், தாங்கிக் கொள்ளுகிற பலனை அவர் கொடுத்தார் என்றால் தப்புவிக்கிற ஒரு ஆட்டுக்கடாவையும் கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா. எனவே தான் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? ஜெபிக்க போகிறோம். புது ஆண்டுக்கு நேராக நடக்க போகிறோம். எந்த நம்பிக்கையில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம்? ஆபிரகாமுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் இருந்த ஒரு நம்பிக்கை, கர்த்தர் எங்களை தப்பு வைப்பார், கர்த்தர் எங்களை தப்பு வைப்பார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எங்களை தப்பு வைப்பார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவங்க 3 பேர் நினைச்சாங்க, அவர் எங்களை தப்பு வைப்பார், அவர் வல்லவராய் இருக்கிறார், ஒருவேளை அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம், அவருடைய காரியம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த அக்கினி ஜுவாலையிலே மரிக்க வேண்டும் என்பதுதான் என்றாலும் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற வைராக்கியம் அவளுக்கு இருந்தது.
ஆபிரகாம் பலியிடும் போது தன்னுடைய மகன் சாக போகிறான் என்கிற வருத்தம், 100 வயதில் இவ்வளவு ஆண்டு காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகனை கொல்ல போகிறோம் என்கிற குற்ற உணர்ச்சியோடு நின்று கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார், உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாய் போனான். நண்பு தேவ பிள்ளையே, சோதனையை அனுமதித்த போது அதை தாங்கிக் கொள்ளுகிற பலன், அந்த தாங்கிக் கொள்ளுகிற பலன் எப்படி இருக்கும்? அக்கினி சுவாலையில முடி கூட கருகாமல், அக்கினியின் வாடை கூட உங்கள் மீது வீசாமல் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். அந்த காரியம் எப்படி நடந்தது? 4வதாக தேவகுமாரன் நம்மோடு கூட உலாவுகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்மோடு இருந்தால் அந்த தாங்கிக் கொள்ளுகிற பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு அநேகர் என்னால் முடியல, என்னால் தாங்க முடியலை, என்னால் இதை கடக்க முடியலன்னு நீங்கள் ஒருவேளை புலம்பினால், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற உங்களுக்கு யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்பீர்களானால் அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நம்பிக்கையோ இடுங்க. 24ஆம் ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு சோதனையையும் கொடுத்து அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனையும் கொடுத்திருந்தால் 25ஆம் வருடத்தில் தப்புவிக்கிற வழியை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. எரிகிற அக்கினி சுவாலைக்கு அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாவுக்கும் அக்கினிக்கும் பயப்பட வேண்டாம் அன்பு தேவ பிள்ளையே. ஒருவேளை குழப்பங்களும் பயமும் எதிர்காலத்தை குறித்த அவநம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், 2025ஆம் ஆண்டு உங்களுக்காக எதை வைத்திருக்கிறது என்ப குழப்பத்தோடு நீங்கள் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்தால், விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் போகிறோம். இந்த வருடம் முடிகிற வரையில் நீங்கள் உபவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, சோதனையை கொடுத்தது நீங்கள் என்றால், அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை கொடுத்தது நீங்கள் என்றால், புது வருடத்தில் தப்பிக் கொள்ளுகிற வழியையும் நீரே எங்களுக்கு காட்டப் போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மீது விசுவாசமாயிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தை யார் யாருக்கு நீர் ஆண்டவரே தெரிய வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த நாளில் இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறதோ ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மனுஷனை அல்ல ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் வாழ்கிறோம். வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே விளக்காக ஒளியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதாப்பா. விசுவாசத்தோடு புதிய வருடத்தை எதிர்நோக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமையாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். மீட்பேர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.